தேவ ஜனங்களாக இன்றைக்கு நாம் எப்படி இருக்குன்னு சொன்னா, அறியாமையின் இருளிலே இருக்கிற ஜனங்களுக்கு வெளிச்சம் காண்பிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். இருளில் இருக்கிறான், பாவ இருள், சாப இருள், அக்கிரமத்தின் இருள். பாருங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க பேப்பர்லாம் எடுத்து வாசிக்கவே முடியாது. ஏன்னா அந்த செய்திகள் எல்லாம் அத்தனை அகோரமானவைகள். பாருங்க, அந்த சூழலிலே இருக்கிற ஜனங்களுக்கு இன்னைக்கு என்ன தேவைன்னு சொன்னா, ஒரு வெளிச்சம் தேவை. இருளில இருக்கிற ஜனங்களுக்கு பெரிய வெளிச்சத்தை காண்பிக்கும்படிதான் கிறிஸ்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கிறார். அவரை காண்பித்தாக வேண்டும். பாவ இருள் பூமியை மூடிக்கொண்டிருக்கிற ஒரு காலகட்டத்தில் ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, 1 யோவான் 1:5 சொல்லுகிறது, தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. 7வது வசனம் சொல்லுகிறது, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்கணும். 1 தெசலோனிக்கர் 5:5 சொல்லுகிறது, நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். அப்போ ஒரு நாளும் ஆண்டவர் நம்ம கிட்ட என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, வெளிச்சம் ஜனங்களுக்கு முன்பதாய் பிரகாசி. ஏன்னா தேவன் எதிர்பார்க்க இன்னைக்கு ஜனங்க தேடுகிறார்கள். இருள இருந்து வெளிவர வழி தெரியல. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும், வெளிச்சம் நம்மிடத்தில் இருக்கிறது. இந்த வெளிச்சத்தை ஜனங்களுக்கு காண்பிக்கணும். இருள் சூழ்ந்த இந்த உலகிலே இந்த எரிகின்ற விளக்காக எப்பொழுது எரிந்து கொண்டே இருக்கும். மத்தேயு 5:15 வசனம், விளக்கை கொளுத்தி மரக்காலால் மூடி வைக்காமல் விளக்கு தண்டின் மேல் வைப்பார்கள், அப்பொழுது அது வீட்டில் உள்ள யாவருக்கும் வெளிச்சம் கொடுக்கும். நல்லா கவனிங்க, இந்த விளக்கு 3 காரியங்களை வேதம் நமக்கு காண்பிக்கிறது. ஒன்று, முதல்ல என்னன்னு சொன்னா, எப்போதும் எரிந்து கொண்டே இருக்கணும். எப்போ எரியணும்னு சொன்னா, அது எரிய எரிய அந்த வெளிச்சம் முதல்ல யாருக்குன்னு சொன்னா, வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு. யாருக்கு யாருக்கு கவனிக்கிறீங்களா? என்ன இந்த வெளிச்சம் யாருக்கு? வீட்டில் இருக்கிற ஆளுங்க, பிள்ளைங்க சொல்லணும், எங்கள் அப்பா நல்லவர், எங்கள் அம்மா நல்லவர். யார் சொல்லணும்? தாய் தகப்பன் சொல்லணும், என் பிள்ளைங்கள மாதிரி நல்ல பிள்ளைங்களை பார்க்க முடியாதுன்னு சொல்லணும். எங்கே இந்த வெளிச்சம் காண்பிக்கணுமா? முதல்ல உள்ளேயே எப்படி இருக்குது? ஐயோ அந்த ஆளை மாதிரி வருமா அப்படின்னு இது சொல்லுது. அவளை வச்சு நானும் ஏதோ தள்ளின்னு இருக்கேன் பாஸ்டர் காலத்தை. இது இல்லை. வெளிச்சம் என்ன செய்யணுமா? உன் வெளிச்சம் முதல்ல வீட்டில் பிரகாசிக்கணும். ஏன்னா வீட்டில் யார் இருக்கிறான்னு சொன்னா, இருளிலே பிடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் இருக்கிறாங்க. இன்னும் இருளிலிருந்து வெளியே வரல, இருளினுடைய சாபத்திலிருந்து வெளியே வரல, இருளினுடைய கோரத்திலிருந்து வெளியே வரல. இந்த வெளிச்சத்துக்குள்ள முதல்ல வீட்டில் இருக்கிற ஆளை நீ நடத்தணும். நீ வெளிச்சமா இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாயிருந்து வேதம் சொல்ல. அப்போ நீ எரிந்து பிரகாசிக்கணும். எரிந்து பிரகாசிக்கிற போது வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு அது என்ன செய்யுமா? அந்த விளக்கு வெளிச்சம் தரணும்னு சொன்னா, பாருங்களேன், அநேக காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்லா உட்கார்ந்து தியானம் பண்ணுங்க. ஒரு குத்து விளக்கு எப்போதும் எரியணும்னு சொன்னா அதுக்கு தேவையானவைகள் ஒன்று என்னன்னு சொன்னா, அதுக்கு அந்த எண்ணெய் தேவை. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். 2வது என்னன்னு சொன்னா, அந்த எண்ணெயோடு உறவாடுகிற ஒரு திரி தேவை. 3வது என்னன்னு சொன்னா, மல்கியா 3:3 ரொம்ப அழகா சொல்வாரு, உட்கார்ந்து சுத்திகரிக்கிறவர் தேவை. அதை எரி என்ன செய்யணுமா? முன்னால் அதை கத்திரிக்கணும். அதை என்ன செய்யணும்? முன்ன கொஞ்சம் கறி இருக்கும் பாருங்க, அது தீஞ்சு அப்படியே இருக்கும். அதெல்லாம் கத்திரிக்கணும், தூண்டி விடணும். அப்போதான் அது என்ன செய்யுமா? இதெல்லாம் நடக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அப்போ அது என்ன செய்யுமா? வீட்டில் உள்ளவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். அப்போ நம்மிலே நாம் செய்ய வேண்டியவைகள் சுத்திகரித்தாகணும். ஒரு கத்திரி வேணும். அது என்ன செய்யுமா? கத்திரி 3வது வசனம் வாசிங்க, மல்கியா 3:3. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்து கொண்டிருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார், சுத்திகரிப்பார். கட் பண்ணி விடணும் முன்னால இருக்கிற. ஏன்னா ஆசாரியன் ஆண்டவர் சொல்லியிருந்தார், அதெல்லாம் திரிய கத்திரிக்கிறதுக்கு என்ன செய்ய முடியாது, சும்மா கையிலெல்லாம் தட்டி விட முடியாது. அதுக்கு ஒரு கத்திரி கொடுத்துருந்தார். கத்திரிக்கான பிரமாணங்கள்லாம் உள்ளே இருக்கு, போய் படிச்சுக்கோங்க. கத்திரி வச்சு அதை என்ன செய்யணுமா? வெட்டி விடணும். அந்த திரியை என்ன செய்யணும்? நீட்டிக்கிட்டே இருக்கணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அந்த எண்ணெய்க்கும் அந்த திரிக்குமான தொடர்பு விடுபட்டு போகக்கூடாது.
ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, இல்லைன்னா இது என்ன செய்யும் சொன்னா, முன்னால இருக்கிறது வெட்டி விடலைன்னா அது என்ன செய்ய ஆரம்பிச்சிடும், மங்கி எரிய ஆரம்பிச்சிடும். மங்கி அப்போ அதை கொஞ்சம் கட் பண்ணி விடணும். அதெல்லாம் செஞ்சுட்டா இது என்ன செய்யுமா, வீட்டில் இருக்கிற ஆட்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். ஐயோ என் மனைவி மாதிரி வராது அப்படின்னு அவர் சொல்லுவார். எங்கள் வீட்டுக்கார மாதிரி வராதுன்னு இது சொல்லும். எங்கள் அப்பா அம்மா மாதிரி வராதுன்னு பிள்ளைங்க சொல்லும். இல்லைன்னா ஒன்றும் சொல்லாது. ஐயோ அந்த ஆளை மாதிரி ஒன்றும். நல்லா கவனிங்க, கர்த்தர் என்ன எதிர்பார்க்குறான்னு சொன்னால், உன்னில் உள்ள வெளிச்சம் இருளாகாதபடி ஒவ்வொரு நாளும் பாருங்க, இந்த வெளிச்சம் வீட்டில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் கொடுக்கணும், அவங்கள நடத்தணும், தேவனண்டைக்கு நடத்தணும். இன்னும் குடும்பங்கள்ல ரட்சிக்கப்படாத ஆட்கள் இருக்கிறான், இன்னும் குடும்பங்கள்ல குடிகாரன் இருக்கிறான், இன்னும் குடும்பங்கள்ல ஏமாற்றுக்காரன் இருக்கிறான், இன்னும் குடும்பங்கள்ல பொய் சொல்லுகிறவன் இருக்கிறான், மாய்மாலம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார்கள், வேசித்தனம் பண்ணுகிறவர்கள் இருக்கிறார். வெளியே கொண்டு வரணும்னா முதல்ல உன் குடும்பத்துக்கு நீ தேவனுடைய ராஜ்யத்தினுடைய செய்தியை சொல்லணும். உன் சாட்சியுள்ள வாழ்க்கை மூலமாய் அந்த தீவட்டியின் வெளிச்சம் வெளிப்படுகிற போது உன் சத்துரு சிதறி ஓடி போவான். சத்துருக்கள் மேலே வெற்றி உண்டாகும், ஒரு மாபெரும் ஜெயம் கிடைக்கும். உனக்கு முன்னாலே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை வைப்பார். தேவன் எதிர்பார்க்கிறதெல்லாம் தொடர்ந்து எரிந்து பிரகாசித்து கொண்டிருங்க. கர்த்தருக்காக எரிந்து பிரகாசிக்கிற விளக்காயிருங்கள். கர்த்தர் மகிமையானவைகளை செய்வார்.